அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு விழாவில் இவ்வாறாக ஒரு உரையை நிகழ்த்தினார். தன்னுடைய தாய் தன் கண் எதிரிலேயே சாதிய வெறியர்களால் கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு செய்தியை பகிர்ந்து, தான் எங்கு படித்தோம், எவ்வாறாக பயின்று வந்தோம், தன் வாழ்நாளில் பட்ட கஷ்டங்கள் எப்படி என்று ஒரு கதையை மையப்படுத்தி, அவர் சொந்த கதையை மையப்படுத்தி இவ்வாறாக உரையை முடித்தார். அப்பொழுது எனக்கு ஒரு நினைவு வந்தது. சமீபத்தில் ஒரு நூல் வாசிக்க ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதில் ஒரு இராணுவ வீரர், இரண்டாம் உலகப் போரின் போது ஒரு இராணுவ வீரர் விடுப்பிற்காக தன் சொந்த ஊருக்கு செல்வதாக கடிதம் கொடுத்துவிட்டு ஊருக்கு செல்கின்றார். அவர் சொந்த ஊரில் ஒரு வீடு கூட இல்லாமல் முற்றிலுமாக நொறுக்கப்பட்டு வெறும் பிணக்குவியலாக இருக்கிறது. அந்த பிணக்குவியலில் தேடுகிறார், எங்கே நமது உறவு, நமது பொண்டாட்டி எங்கே, இப்படி என்ற தேடுறாங்க. கடைசியில் ஒரு வண்டியில், ட்ரக் வண்டியில் தன்னுடைய மனைவியினுடைய கால் தொங்கி கொண்டு அதில் அவர் வாங்கி கொடுத்த செருப்பு இருந்திருக்குது. அதை பார்த்து உடனே போய், இது தன்னுடைய மனைவி நம்ம வாங்கி கொடுத்த செருப்பாச்சு அப்படின்ட்டு அந்த பிணக்குவியலுக்கு இடையே தன் மனைவியை தோண்டி எடுத்து பார்க்கிறார், லேசாக உயிர் இருக்கிறது. உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் அந்த மனைவியை உயிர் பிழைக்க செய்து, பிறகு அந்த மனைவி கர்ப்பமாகி ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தை பின்னாளில் வளர்ந்து இன்றைய ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புடின் தன்னுடைய உரையை இவ்வாறு முடிக்கிறார்: அந்த தாயின் மகன் இன்று நான், ரஷ்ய நாட்டிற்கு அதிபதி. அதே போல ஆதவ் அர்ஜுனா தனது கதையை கூறிக்கொண்டு வரும்பொழுது, இன்றைய நிலையில் அவர் எந்த நிலையில் இருக்கிறார், எப்படி காலம் அவரை உயர்த்தி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது, இவற்றுக்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம்தான், காலம் ஒருவரை ஒடுக்கென்று ஒடுக்கி பின்னாளில் அவரை உயர்வுபடுத்தி அழகு பார்க்கின்றது. என்ன அருமையான கதை பார்த்தீங்களா? அவர் சொல்லும் பொழுது, அந்த கதையை ஆதவ் அர்ஜுனா சொல்லும்போது உண்மையிலே எனது மனம் உருகிவிட்டது. இந்த நூலை படிக்கும் பொழுது இந்த கதை, விளாடிமிர் புடினுடைய கதை, என்னை மிகவும் உருக்கி, அந்த கதை உடைய கதாநாயகன் இன்று எவ்வளவு உயர்ந்திருக்கிறார் என்று பார்த்தீர்களா? காலம், அனைத்திற்கும் காலம். வெற்றி.